மழை ரமணன் என்று பள்ளி மாணவர்களால் கொண்டாடப்பட்ட சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன் இன்றுடன் தனது பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். தமது பணியின் போது ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து ரமணனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் ரமணன் நம்முடைய இருக்கிறார். அவர் இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். அவரிடம் அவருடைய பணி அனுபவம் மற்றும் இயக்குனராக இருந்த போது அவருடன் ஏற்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறித்து கேட்டறிவோம். சார் வணக்கம். குறிப்பா நீங்க இந்த துறையில கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாக இருந்துட்டு இருக்கீங்க. சோ இந்த துறை எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறையா நீங்க பாக்குறீங்க? அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த துறைனாக்க 36 வருடங்கள் பணி இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு சொல்வார்கள், ஒன் ஹாஸ் டு பி வெதர்வைஸ் இஃப் நாட் அதர்வைஸ்மாங்க. அந்த அளவு வானிலையின் தாக்கம் எல்லாருக்கும் உண்டு, எல்லா நிலையிலும் உண்டு. அந்த அளவில் வானிலை என்பது மிக முக்கியமானது. அதே மாதிரி பல டிசாஸ்டர் பீரியட்லயும் நீங்க துல்லியமா வானிலை ஆய்வு பண்ணி குறிப்பிட்டிருக்கீங்க. சோ அந்த மாதிரியான டைம்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன மாதிரியா இருக்கும், தடைகள் ஏதாவது இருந்திருக்குமா, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேரணும்? ஏன்னா மக்கள் அது மாதிரியான ஒரு அறிவிப்பை கேட்டு பயந்துடக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? மக்களுக்கு நம்ம வானிலையை கண்டிப்பா சீரற்ற வானிலை இல்லைன்னாக்க வானிலை சீற்றம் இருக்கு, பேரிடர் மேலாண்மை இருக்கு. அதை எதிர்கொள்வது எப்படின்னு தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அவளை எதிர்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வானிலையை பற்றி மக்களுக்கு சொல்லும்போது பயமுறுத்தக்கூடாது. அவர்களை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற அறிவு இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலும் அவர்கள் எதிர்கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ரொம்ப ஒரு முக்கியமான துறை அப்படின்றது குறிப்பிட்டிருந்தீங்க. ஏன்னா எப்படி வானிலை இருக்கோ அதை பொறுத்துதான் மக்களுடைய அந்த வாழ்க்கை ஓட்டமும் இருக்கட்டும், அதே மாதிரியான வாழ்வாதாரங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு இந்த துறை மீது ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த துறையில படிக்கணும்னா அது வேற. அதற்காக தான் ஐஐடி மாதிரி டெல்லி கரக்பூர்ல படிச்சுட்டு மேல்நாடுகள ஆராய்ச்சிகள்லாம் பண்ணலாம். இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் வானிலை குறித்த அறிவு தேவை. ஏன்னா இயற்கை சீற்றம் போது எல்லாரையும் பாதிக்கும். அந்த அளவில் அதை தெரிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு நடந்து கொண்டால் கண்டிப்பாக நம்ம ஒரு பாதுகாப்பான உலகத்தை அனைவருக்கும் உருவாக்க முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வானிலை ஆராய்ச்சி எந்த அளவுல இருக்கு, இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஏன் மேன்மைப்படுத்தணுங்கிற எதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம மோசம் நினைக்கிறீங்களா? இப்படி இல்ல. ஒருவர் ஒரு நாடு ஒரு கணிப்பு என்றால் உலகம் முழுவதுக்கும் கணிக்கின்றார்கள். மற்ற நாடுகளுடைய கணிப்பு நமக்கு வருகின்றது. அந்த அளவில் கணிப்பு இல்லை என்பது சொல்ல முடியாது. எல்லாருடைய கணிப்பும் ஒரு பரிமாற்றங்களும் உண்டு. அதனால ஒருவர் முன்னேற்றம் அடைந்தால் மற்றவருக்கும் அது பயன்படும். அதே மாதிரி இந்த ஓய்வு பெற்ற பிறகு நீங்க உங்க ஓய்வு காலத்தை எவ்வாறு செலவிட திட்டமிட்டிருக்கீங்க? கண்டிப்பா குடும்பத்துடன் இருப்பேன், நண்பர்களுடன் இருப்பேன். அடுத்தபடியாக மாணவர்களுக்கான உரையாடல் இருக்கும் இந்த வானிலை மற்றும் காலநிலை குறித்து.